வணக்கம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன பேப்பர்ல பண்ற தப்பு கூட ரொம்ப பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கிடும் தெரியுமா? இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் டாக்குமெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது சும்மா பேருக்காக இருக்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. குவாலிட்டிக்கும் கம்ப்ளைன்ஸ்க்கும் இதுதான் உண்மையான ஃபவுண்டேஷன். வாங்க, இந்த சிஸ்டம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம இப்போ டீடைலா பார்க்கலாம். சரி, நாம இத ஒரு கதை மாதிரி பார்க்கலாம். முதல்ல கண்ட்ரோல் இல்லாத டாக்குமெண்ட்ஸ்னால என்னென்ன குழப்பம் வரும்னு ஆரம்பிப்போம். அப்புறம் அதுக்கான தீர்வு எப்படி ஒரு சிஸ்டமா மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, ஒரு ஆடிட்டர் கண்ணோட்டத்துல அது ஏன் அவ்வளோ முக்கியம், கடைசியா அது எப்படி குவாலிட்டியோட அசைக்க முடியாத அடித்தளமா இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். எந்த ஒரு சொல்யூஷனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிரச்சனை என்னன்னு ஆழமா பார்க்கணும் இல்லையா? கண்ட்ரோலே இல்லாத டாக்குமெண்ட்ஸால வர குழப்பங்கள் எப்படி இருக்கும்? வாங்க முதல்ல அத பத்தி பார்ப்போம். ஒரு மருந்து தயாரிக்கிற இடத்துல இந்த மாதிரி டாக்குமெண்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ சாதாரண கேள்வி இல்ல. குவாலிட்டிக்கும் சேஃப்டிக்கும் இதுதான் ஆணிவேர். இதோட விளைவுகள் உண்மையிலே ரொம்ப மோசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு டீம் எஸ்ஓபியோட, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரோட வெர்ஷன் 5.2 ஃபாலோ பண்றாங்க. அதே சமயம் இன்னொரு டீம் வெர்ஷன் 6.0 யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? இது சும்மா சின்ன கன்ஃபியூஷன் இல்ல, நேரா ப்ரொடக்ஷன்ல பெரிய தப்பு நடக்க இதுதான் காரணமா இருக்கும். கடைசியா ஒரு ஆடிட்டர் வந்து பார்க்கும்போது இது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்காது. இது ஒரு பெரிய நான் கம்ப்ளையன்ஸ், அதாவது சட்டதிட்டங்களை மீறின ஒரு பெரிய குற்றமா தான் பார்க்கப்படும். ஓகே, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஒரு தீர்வு வேணும். இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அதுதாங்க டாக்குமெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்போ டாக்குமெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதோட நோக்கம் இதுதான். சரியான டாக்குமெண்ட் சரியான வெர்ஜனோட சரியான இடத்துல சரியான நேரத்துல பயன்படுத்தப்படணும். இந்த 4 விஷயமும் கரெக்டா ஒன்னு சேரும்போது தான் அந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த சிஸ்டமோட தேவை என்னன்னு நமக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? வாங்க ஒரு டாக்குமெண்டோட முழு லைஃப் சைக்கிளையும் பார்த்தா நமக்கே புரிஞ்சிடும். ஒரு நல்ல கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட் உருவாகிறதிலிருந்து அது அழிக்கப்படுற வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா வரையறுக்கும். அதாவது டாக்குமெண்ட்ஸை எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு யார் அப்ரூவல் கொடுக்கணும், அதை எப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும், ஏதாவது மாற்றம் செய்யணும்னா அதை எப்படி பண்ணணும், பழைய டாக்குமெண்ட்ஸை எப்படி திரும்ப வாங்கணும், கடைசியா எல்லா ரெக்கார்ட்ஸையும் எப்படி பாதுகாக்கணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கிளியரா இருக்கும். இங்கே நாம ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை கவனிக்கணும். கண்ட்ரோல் டாக்குமெண்ட்ஸ் வர்சஸ் அன்கண்ட்ரோல் டாக்குமெண்ட்ஸ். லெஃப்ட்ல இருக்கிற எஸ்ஓபிஸ், ஃபார்மேட்ஸ் மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆஃபிஷியல். இதுக்கு அப்ரூவல், நம்பர், வெர்ஷன் கண்ட்ரோல்னு எல்லாம் இருக்கும். ஆனா ரைட்ல இருக்கிற போட்டோ காப்பி, பழைய பிரிண்ட் அவுட்லாம் ரொம்ப ஆபத்தானது. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்ல இருக்கவே கூடாது. ஏன்னா இது நேரா தப்புகளுக்கும் கம்ப்ளையன்ஸ் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். சரி, இந்த சிஸ்டம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு ஆடிட்டரோட பார்வையிலிருந்து பார்ப்போம். அதுதான் இதுக்கு உண்மையான டெஸ்ட். ஒரு ஆடிட்டர் உங்க கம்பெனிக்கு வர்றாருன்னா அவர் முதல்ல கேட்குற சில விஷயங்கள்ல ஒன்று இந்த டாக்குமெண்ட் மாஸ்டர் லிஸ்ட் தான். உங்க சிஸ்டமோட மொத்த கண்ட்ரோலும் இதுல தான் அடங்கியிருக்கு. அந்த மாஸ்டர் லிஸ்ட்ல அப்படி என்னதான் இருக்கும்? உங்க கம்பெனியில இருக்கிற எல்லா எஸ்ஓபிகளோட முழு லிஸ்ட், அதோட இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற கரெக்டான வெர்ஷன் நம்பர், அப்புறம் அடுத்ததா அது எப்போ ரிவ்யூ பண்ணணுங்கிற தேதி, இது எல்லாமே இருக்கும். இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை வச்சே உங்க கண்ட்ரோல் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆடிட்டரால சொல்லிட முடியும். ஆடிட் நடக்கும்போது பொதுவா என்னென்ன பிரச்சனைகள்லாம் மாட்டும் தெரியுமா? இதோ பாருங்க. பல எஸ்ஓபி வெர்ஷன்ஸை ஒரே நேரத்துல யூஸ் பண்றது, அப்ரூவல் கையெழுத்து இல்லாம டாக்குமெண்ட் இருக்கிறது, எக்ஸ்பயர் ஆன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேலை செய்யற இடத்துல கிடக்கிறது, அப்புறம் முக்கியமான ரெக்கார்ட்ஸை சரியா சேமிக்காம இருக்கிறது. இதெல்லாமே ஒரு வீக்கான கண்ட்ரோல் சிஸ்டத்தோட அறிகுறிகள் தான். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்போ இந்த சிஸ்டமை கரெக்டா செஞ்சா என்ன மாதிரி சூப்பரான நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். இதுதான் குவாலிட்டியோட உண்மையான அடித்தளத்தை உருவாக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரோல் சிஸ்டம் என்னென்ன நல்ல விஷயங்களை கொண்டு வரும்? முதல்ல கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மை. எல்லாரும் ஒரே முறையை தான் பின்பற்றுவாங்க. ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்திரத்தன்மை. ஒவ்வொரு தடவையும் வேலை ஒரே மாதிரி தான் நடக்கும். இந்த ரெண்டும் சேரும்போது என்ன கிடைக்கும்? அதுதான் குவாலிட்டி. கடைசியா வர ப்ராடக்ட் நிலையானதாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாஜிக். கடைசியா நாம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். டாக்குமெண்ட் கண்ட்ரோல்ங்கிறது வெறும் பேப்பர் வேலையே கிடையாது. அது ரெகுலேஷன் மற்றும் ட்ரேசபிலிட்டியோட அடித்தளம். ட்ரேசபிலிட்டினா என்ன? ஒரு ப்ராடக்டோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்மால பின்னோக்கி போய் சரிபார்க்க முடியுங்கிற திறன் தான் அது. இந்த ஒரு வரி அதோட முழு முக்கியத்துவத்தையும் நமக்கு புரிய வைக்கும். இறுதியா நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. உங்க நிறுவனத்தோட இந்த அடித்தளம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கு? நாம இப்ப பார்த்த விஷயங்களை எல்லாம் உங்க சூழலோட ஒரு முறை பொருத்தி பாருங்க.